ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஓரெழுத்து மொழிகளில் ஃபஸ்ட்டு 22 பார்த்தோம். மொத்தம் 42 ஓரெழுத்து மொழிகள். அடுத்து இப்போது 23வது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பேனா மேகம், அதாவது பேய் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பைனா இளமை, அதை இளமையில் நம்ம பையை தூக்கிட்டு ஸ்கூல் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மோத்தல், அதாவது ஏதாட்டும் ஒரு குழம்பு இதை வச்சா நம்ம மோந்து பார்ப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பசு, ஆவின் பால் பசு தரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கொடு, ஈனா ஈதல் அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஊனா இறைச்சி, அதாவது இறைச்சி ரொம்ப காரமாக இருந்தால் ஊன்னு தான் சொல்லி சாப்பிடுவோம். அம்பு ஏதுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. காசோலை, இதிலே காசோலை அப்படின்னு வந்துடுது. கை ஒழுக்கம், அதாவது நம்ம கொரோனா காலத்தில் கையை நல்லா சானிடைசர் போட்டு கழுவி ஒழுக்கமாக கையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து அரசன், அரசன் எப்பவுமே ஒரு செங்கோல் வச்சுருப்பான், அதுதான் அரசன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீ முன்னிலை உரிமை, அதாவது முன்னிலை, நீ ஒரு இடத்துல இருக்கவங்க முன்ன கூப்பிடுறோம் நம்ம நீ அப்படின்னு வச்சுக்கோங்க. தைத்தல், அதாவது தையலில் துணியை தைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. தைத்தல். கடவுள், தேனா தேவன், கடவுள். தூய்மைப்படுத்துறது அப்படின்னு வச்சுக்கோங்க. மதில், சோனா அப்போம்னா சுவரில் தான், மதில்னா சுவர் கட்டி தான் நம்ம பார்ப்போம். அப்போம்லாம் அப்படி தான் போட்டு காட்டுவாங்க, நல்லாயிருக்கும். தலைவன், தலைவன் ஆட்சி புரிய போகிறான், நம்மளுக்கு கவலை இல்லை, எல்லா இதையும் தலைவனே நம்மளுக்கு செஞ்சு தருவான். தலைவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. மது நீர் தாங்கும் பலகை, அதாவது ஓடை. ஒரு ஓடையில் அந்த அந்த ஓடை தான் நம்மளுக்கு ஒரு தாங்கும் பலகை மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. வானம் வான், அதாவது வானத்தை மிஞ்சினது எதுவும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. வான். மை அஞ்சனம், குழந்தைங்க ஏதாவது கண்ணில் மை வைக்கிறோன்னா அது ஏதோ நம்ம பண்ண போகிறோன்னா அஞ்சனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அகலம், அதாவது யானை. யானை எப்போவுமே அகலமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட்கட் முடிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பவிஸ்னா விலாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.